ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஒரு வழியாக ஜப்பானிய மொழியோட பாடங்களை நான் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி மின்னானோ நிஹோங்கோ அனைவருக்குமான ஜப்பானிய மொழி அப்படின்ற புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை தான் நான் ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பித்தேன். அதில் முதல் புத்தகத்தில் மொத்தம் 25 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 25 பாடங்களையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு பாடத்துக்கும் 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல அந்த ஒரு பாடத்தில் இருக்கிற வொக்காபுலரிஸை நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸாக பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 to 15 லெசன்ஸ்க்கான வொக்காபுலரிஸ் ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே பரிச்சயமானது. இதர லெசன்ஸோட வொக்காபுலரிஸ் நான் இன்னும் ப்ரஷ் அப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை நம்ம உங்கள் கூட பகிர்ந்துக்குவேன். அண்ட் அதற்கப்புறமா 2வது வீடியோவில் கிராமரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சம் லெசன்ஸ் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு 15 லெசன்ஸ் நமக்கு தெரியும். இன்னும் இருக்கிற 10 லெசன்ஸ் அதில் இருக்கிற கிராமர் நுவான்சஸ் அதெல்லாம் இன்னும் நான் தமிழில் பொருத்தி பார்த்து நான் இன்னும் படிக்கலை. ஸோ இதை நான் படிக்க போகிறேன். அந்த ரிவிஷன் பண்ணுறதோடு சேர்த்து நான் ரெக்கார்டிங்கும் பண்ண போகிறேன். ஸோ அதனால் முதல் வீடியோ வொக்காபுலரிஸ் ஃப்ளாஷ் கார்டு வடிவத்தில் இருக்கும். 2வது வீடியோ கிராமர். அது கொஞ்சம் எனக்கு ஒரு பிளான்ஸ் இருக்குது. பிடிஎஃப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணி அதை ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் இருக்கிற சென்டென்ஸ் பேட்டர்ன், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அப்புறம் மொந்தாய், அப்புறம் கைவா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. இதை நான் ஆல்ரெடி உங்கள் கூட ஒரு வீடியோவில் பகிர்ந்திருக்கேன். இந்த கிராமர் விஷயங்களை மணிகிருப்பா-சான் ஜாப்பனீஸ் ப்ரோ அப்படின்ற அவங்களோட யூடியூப் சேனலில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேர்ட்ஸோட எக்ஸ்போஷர் இருக்கணும். அண்ட் அது கூடவே ஹிரகானா கதகானா முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களோட வீடியோ கொஞ்சம் புரியும். ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட சொற்கள், வேர்ட்ஸ், வொக்காபுலரிஸை பொறுத்த வரைக்கும் சில நுவான்சஸ் இருக்குது. தமிழ்லேருந்து கொஞ்சம் வேறுபட்ட மாதிரியும் இருக்குது. ஸோ இதை நான் ஜப்பானிய மொழியோட தமிழ் மொழியை கம்பேர் பண்ணி ஒற்றுமை வேற்றுமைகளை நான் இன்னொரு வீடியோ நான் பண்ணி ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு இது நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியும். இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இது புதுசாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஜப்பானிய மொழியை பொறுத்த வரைக்கும் ஒருமை பன்மை அதிகமாக கிடையாது. அதே மாதிரி பால் பேதம்ன்றது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு பாடுதல் அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்குது அப்படின்னா பாடுகிறேன், பாடுகிறான், பாடுகிறாள், பாடுகிறது இப்படின்னு சொல்லிட்டு பால் திணை பேதங்களை வச்சு நம்ம அடுக்கிட்டே போகலாம் நம்மளோட வார்த்தைகளை பட் ஜப்பானிய மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும். உதாவோ ஷிமாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பாடல் பாடுறதுக்கான ஒரு வினைச்சொல். இந்த வினைச்சொல் எல்லாருக்குமே பொதுவான வினைச்சொல். உதாரணத்துக்கு ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்ல பல பேராக இருக்கலாம். யார் பாடினாலும் உதாவோ ஷிமாஸ். ஸோ இந்த நுவான்சஸ் அடிப்படையில் நம்மளோட ஃப்ளாஷ் கார்ட்ஸில் இருக்கிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா உங்களால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ஒரு ஜப்பானிய மொழியில் இருக்க ஒரு யூனிக்கான விஷயம். அண்ட் இது நம்ம கற்றுக்கிற வேகத்தை இன்னுமே அதிகரிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சு இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை கவனிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பிஃபோர் வி ஸ்டார்ட். இப்போது முதல் பாடத்தில் இருக்கிற வொக்காபுலரிஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ளாஷ் கார்டு வடிவத்தில். அனதா, அனதா, அனதா நீங்கள். வதாஷி, வதாஷி, வதாஷி நான். வதாஷி தாச்சி, வதாஷி தாச்சி, வதாஷி தாச்சி நாங்கள் அல்லது நாம். அனோஹிதோ, அனோஹிதோ, அனோஹிதோ அந்த ஆள். ஸோ இந்த வார்த்தை அவ்வளோ மரியாதையான வார்த்தை இல்லை. இந்த ஹிதோ அப்படின்ற வார்த்தை வர்றதுனால நம்ம தமிழ்லேயுமே இந்த ஆள் அப்படின்ற வார்த்தையை நம்ம அவ்வளோ மரியாதையாக நினைக்கிறது இல்லைங்களா? ஸோ அதே போல் தான் ஜப்பானிய மொழியிலையும். ஸோ அதற்கு பதிலாக இந்த சொல்லை உபயோகப்படுத்துவாங்க. அனோகத்தா, அனோகத்தா, அனோகத்தா. இது
அந்த நபர் அப்படின்ற பொருளில் வந்து வரும். ஸோ நபர் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி ஆள் அப்படின்றத பொறுத்து வந்து கொஞ்சம் மரியாதையான வார்த்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதே தான் ஜப்பானிய மொழியிலையும். அனோஹித்தோ அப்படின்றத விட அனோகத்தா அப்படின்றது கொஞ்சம் மரியாதையான ஒரு வார்த்தை. மினாசான், மி ந சா இன், மினாசான் எல்லோரும் அல்லது அனைவரும். ஸோ அடுத்ததாக சான், சா இன், சான். ஸோ சான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஃபிக்ஸ் அல்லது பின்னொட்டு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நபருடைய பெயருக்கு பின்னாடியும் வந்து நம்ம இந்த சஃபிக்ஸை ஆட் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து அவங்கள மரியாதையாக அழைக்கிறோம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ உதாரணத்துக்கு வந்து குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா குமார் சான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் வந்து மரியாதையாக ஒருத்தரை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு விதம் ஜப்பானிய மொழியில். சான், சா இன், சான். ஸோ சான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆண்பால் குழந்தைகளுக்கும் சரி, பெண்பால் குழந்தைகளுக்கும் சரி, வயதான நபர்களுக்குமே வந்து இந்த சான் அப்படின்றத வந்து உபயோகப்படுத்துவாங்க செல்லமாக அழைக்கிறதுக்கு. ஸோ அடுத்ததாக கு இன், குன். குன் அப்படின்றது வந்து இதுவும் ஒரு சஃபிக்ஸ் தான், ஒரு பெயரொட்டு அல்லது பின்னொட்டு. ஸோ இது வந்து குறிப்பாக வந்து டீனேஜில் இருக்கிற ஆண்களுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சஃபிக்ஸ். அடுத்ததாக ஜின், ஜி இன், ஜின். ஜின் அப்படின்னா வந்து ஒரு பர்சன் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து வரும். சென்சே, சே இன், சே இ, சென்சே ஆசான் அல்லது குரு. அடுத்ததாக கியூஷி, கியூஷி, கியூஷி. கியூஷி அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்படுது. சென்சே அப்படின்றது ஒரு குரு அப்படின்ற ஒரு பொருளில் வந்து அழைக்கப்படுது. கக்ஸே, க கு சே இ, கக்ஸே. இதில் வந்து இந்த கூவானது வந்து தன்னோட ஒளி அளவுலேருந்து கொஞ்சம் குறைந்து வந்து உபயோகப்படுது. க கு சே இ, கக்குசே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை, கக்ஸே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கக்ஸே அப்படின்னா மாணவர். அடுத்ததாக கைஷா இன், க இ ஷா இன், கைஷா இன் நிறுவன ஊழியர். ஸோ கைஷா அப்படின்றது நிறுவனம், இன் அப்படின்றது ஊழியர். ஸோ கைஷா இன். அடுத்தது ஷா இன். ஸோ கைஷாவில் இருக்கிற பாதி காஞ்சி இருக்குது அண்ட் இன் அப்படின்றது வருது. ஸோ இது பொதுவாக ஊழியர் அப்படின்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும். ஷா இன் ஊழியர். அடுத்ததாக கிங்கோ இன், கி இன், கோ இ இன், கிங்கோ இன். ஸோ வங்கி ஊழியர். கிங்கோ அப்படின்றது பேங்க், இன் அப்படின்றது ஊழியர். கிங்கோ இன். அடுத்ததாக ஈஷா, இ ஷா, ஈஷா மருத்துவர். கென்கியூஷா, கென் கியூ ஷா, கென்கியூஷா ஆராய்ச்சியாளர், அறிஞர் அல்லது ஆய்வு மாணவர். இந்த பொருட்களில் வந்து இது வரும், கென்கியூஷா. அடுத்ததாக என்ஜினியா, ஏ இன் ஜி நீ ஆ, என்ஜினியா என்ஜினியர் அப்படின்றது பொருள். அடுத்ததாக தாய் கக்கு, தாய் கக்கு, தாய் கக்கு
பல்கலைக்கழகம். பியோயின் 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 மருத்துவமனை. அடுத்ததாக தென்கி தென்கி தென்கி. ஸோ தென்கி அப்படின்னா மின்சாரம், லைட் அப்படின்ற அர்த்தத்துலேயும் வந்து வரும். தாரே 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 யார். தோ நா தா தோனாத்தா, இதுவும் வந்து யார் அப்படின்ற அதே பொருளில் தான் வந்து வரும். ஸோ இது தாரே அப்படின்றத கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் மரியாதையான ஒரு வார்த்தை. சாய் சா இ சாய் வயது. நன்சாய் 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 என்ன வயது. ஸோ இது வந்து நாணி காஞ்சி, இது சாய் காஞ்சி. ஸோ என்ன வயது நன்சாய். ஓய் குட்சு ஓ இ கு சு ஓய் குட்சு, இதுவும் வந்து என்ன வயது, வயது எத்தனை அப்படின்ற அதே பொருளில் தான் வந்து வரும். அடுத்ததாக ஹை ஹா இ ஹை ஆமாம். ஈயே இ இ ஏ ஈயே இல்லை. ஷிட்சுரே தெஸ்கா ஷி சு ரே இ தே சு கா ஷிட்சுரே தெஸ்கா மன்னிக்கவும் ஆனால். ஒரு உரையாடலில் வந்து நீங்கள் கட் பண்ணி உள்ளே போகிறீங்க அல்லது வந்து கட் பண்ணி வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஷிட்சுரே தெஸ்கா. ஓ நமயேவா ஓ நமயேவா ஓ ந ம ஏ வா ஓ நமயேவா. உங்கள் பெயர் வந்து உங்கள் பெயர் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஸோ அதற்கான ஒரு சொற்றொடர் தான் வந்து இது ஓ நமயேவா. ஹஜிமே மஷ்தே ஹ ஜி மே ம ஷி தே ஹஜ்மே மஷ்தே. ப்ளீஸ் டு மீட் யூ சந்தித்ததில் மகிழ்ச்சி, அல்லது இன்டைரக்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்து வரும். ஒரு நபரை நீங்கள் முதல் முறையாக உங்களோட லைஃப்பில் வந்து சந்திக்கிறீங்கன்னா இந்த சொற்றொடரை வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதற்கு பிறகு நீங்கள் அவரை சந்திக்கிறீங்கன்னா இந்த சொற்றொடரை வந்து உபயோகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக தோசோ யோரோஷிக்கு தோசோ யோரோஷிக்கு தோ ஜோ யோ ரோ ஷி கு தோசோ யோரோஷிக்கு லெட்ஸ் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் ஆர் பி நைஸ் டு மீ அப்படின்றது தான் வந்து இதனுடைய பொருள். அதே சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் மரியாதையாக தோசோ யோரோஷிக்கு ஒனேகைஷ்மாஸ் தோசோ யோரோஷிக்கு ஒனேகைஷிமாஸ். ஸோ ப்ளீஸ் பி நைஸ் டு மீ அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இது வந்து வரும். அடுத்ததாக கொச்சிராவா நானி நானி சான் தேசு. இது வந்து ஒருத்தரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பொழுது உபயோகப்படுத்துகிற ஒரு சொற்றொடர். ஸோ கொச்சிராவா அப்படின்னா வந்து லிட்ரலாக இந்த பக்கம் அப்படின்ற மீனிங் வரும். ஒருவர் இங்கே நிற்கிறாரு அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது திரு ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கொச்சிராவா ஜான்சான் டெஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இவர் ஜான்சான் ஆவார். அடுத்ததாக நானி நானி காரா கிமாஷ்தா. ஸோ நானி நானி காரா நானி நானின்றதில் உங்களோட ஊர் அல்லது நாடு எதை வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். கரா அப்படின்னா அங்கிருந்து,
கிமாஷ்தா அப்படின்னா வருகிறேன். ஸோ டேஷிலிருந்து வருகிறேன். ஸோ இப்போது இந்தியாவிலேருந்து வருகிறீங்க அப்படின்னா வந்து இந்தோ கரா கிமாஷ்தா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக அமெரிக்கா, அமெரிக்கா. இகிரிசு, இகிரிசு, இங்கிலீஷ் ஆர் இங்கிலாந்து ஆர் யூகே. இந்தோ, இந்தோ, இந்தோனா இந்தியா. ஸோ இந்தியாவை வந்து சீனர்களும் சரி, ஜப்பானியர்களும் சரி, கொரியனும் சரி நம்மளை வந்து இந்தோ அப்படின்னு தான் வந்து அழைப்பாங்க. அடுத்ததாக இந்தோனேஷியா, 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 இந்தோனேஷியா. காங்கோக்கு, கான்கோக்கு, கான்கோக்கு. ஸோ இந்த கான்கோக்கு ஆனது சவுத் கொரியாவை வந்து குறிக்கும். ஸோ கான் அப்படின்ற ஒரு டைனாஸ்டியோட நாடு அப்படின்றத குறிக்கிறதுக்காக இந்த கான்கோக்கு அப்படின்றத உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க பழங்காலமாக. தாய், தாய்லாந்து. அடுத்ததாக சூகோக்கு, சூகோக்கு. ஸோ சூகோக்கு, சூ அப்படின்னா நடு, கோக்கு அப்படின்னா நாடு. ஸோ சீனாவை வந்து ஒரு காலத்தில் ஜப்பானியர்கள் நடுநாடு அப்படின்னு தான் அழைச்சாங்க. இன்னுமே வந்து ஜப்பானிய நேட்டிவ் லாங்குவேஜில் சீனர்களை சூகோக்கு அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது சீனா அல்லது சைனா. ஆல்ரைட். தோய்ட்ஸு, தோய்ட்ஸு, தோய்ட்ஸு. ஸோ ஜெர்மனியாக தான் வந்து தோய்ட்ஸு அப்படின்னு அழைக்கிறாங்க. இதை வந்து டூச்லாண்ட் அப்படின்னும் வந்து அழைக்கப்படுது. அடுத்ததாக நிஹோன், நிஹோன். ஸோ நிஹோன் அப்படின்றது வந்து ஜப்பானை அவங்க அழைக்கிறதுக்கான ஒரு சொல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை நிப்பான் அப்படின்னும் வந்து அழைக்கலாம் அல்லது ஒரு காலத்தில் அழைச்சாங்க. ஸோ இந்த நிப்பான்றது வந்து ரொம்பவே பேட்ரியாட்டிக்கான ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்த்துருப்போம். இந்த பா சவுண்டானது பாவிலிருந்து ஹா, ஹாவிலிருந்து ஃபா அப்படின்னு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதில் இந்த பா சவுண்டை வந்து வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்க மாதிரி தெரியும் இந்த சவுண்டானது. ஒரு காலத்தில் தங்களை வந்து தாய் நிப்பான் அப்படின்னு வந்து அழைச்சிக்கிட்டாங்க. ஸோ தாய் நிப்பான் அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஜப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் வரும். மகா ஜப்பான் அப்படின்னு வந்து நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ உலகப்போரில் அவங்க தோற்றதுக்கப்புறம் அந்த நிப்பான் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க அதிகமாக உபயோகப்படுத்துறது இல்லை. இந்த சாஃப்டர் டோனில் இருக்கிற நிஹோன் அப்படின்றதையே வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபு ரா இன் சு, ஃப்ரான்ஸு, ஃப்ரான்ஸ். புராஜிரு, புராஜிரு, பிரேசில். ஸோ இந்த பாடத்தில் இருக்கிற வொக்காபுலரிஸை வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ எவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.